வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் கனிமொழி கண்ணில் படாதவாறு பார்த்துக்குங்க, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தூங்கி எழுந்து 2 ட்வீட் போட்டிருக்கிறாருங்க. அந்த 2 ட்வீட்டை பத்தி தான் நாம விரிவாக இங்க பார்க்க போறோம். ஏன்னா முதல்ல நாம சரியா இருக்கணும், அப்புறம்தான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். ஆனா கடந்த காலங்களில் நாம எப்படி இருந்தோம், நம்முடன் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எப்படி இருந்தாங்க என்றதையெல்லாம் மறந்து விட்டு அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றோம் பாரு, அது அசிங்கமா இருக்கும். ஏன்னா கடந்த கால வீடியோக்கள் எடுத்து அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சராகவும் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு. அவர் கண்ணுல கடந்த காலத்துல அவர் பேசினதும் அவங்க வாரிசுகள் பேசினது வீடியோவும் பார்த்தாங்கன்னா எவ்வளவு வெட்கி தலை குனிகின்ற அளவுக்கு இருக்கும். நம்மளா பேசணும் இத அப்படி என்ன தோன்றும் இல்லையா? அதனால இதெல்லாம் முதலமைச்சர் மற்றும் கனிமொழி அவர்களுடைய கண்ணுல படாதாறு பார்த்துக்கணும். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல 2 மேடை இருக்கிறது. ஒரு மேடையில சொல்றதுக்கு சாதனை இல்ல, அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் அடுத்தவங்களை கேவலமாகவும் சித்தரித்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுகவில் இருந்த CV சண்முகம் அவர்கள் நயன்தாரா தரப்பு குறித்து கேவலமா பேசிவிட்டாராம். அவரே சொல்லிட்டாரு, வாய் தவறி வந்தாச்சுப்பா, மன்னிச்சுங்கப்பா, இனிமே அப்படிலாம் பேச மாட்டோம்பா. திமுக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தருவாங்க, அதை நம்பி ஓட்டு போட்டுறாதீங்கப்பா அப்படின்றதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அதனால அது தப்புன்னு உணர்ந்துட்டேன், இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன், நான் எப்பயா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மன்னிப்பு கேட்டாரு. ஆனாலும் தமிழகத்துல அனுதினமும் கொலைகள் நடக்கிறது, கற்பழிப்புகள் நடக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 6 வயதிலிருந்து 60 வயதா 80 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன் கூட்டணி கட்சிகளே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்களும் கொலைகளும் கண்டிக்கின்றன. அதெல்லாம் நம்ம முதலமைச்சருடைய கருத்துக்கு போறது கிடையாது. அதெல்லாம் திசை திருப்பணும் இல்லையா? தோல்வி அடைந்த மாடலு பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லிட்டு டிவி காரங்கெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வாய் தவறி வந்த வார்த்தைகளை வக்கனையா எடுத்து ரீல்ஸ் ஓட்டிட்டு இருக்கணும் இல்ல? அதனால நாங்க யோகி சிகாமணி, அதிமுக இருக்கிற யோகி சிகாமணியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க மேடைகள்ல அவங்க என்ன சாதனை செஞ்சாங்களோ அதை புள்ளி விவரத்துடன் போடுறாங்களா, யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ அவங்களுடைய தரவுகளும் போடுறாங்களாம். அதிமுக மேடைகள்ல ஆபாசம் மட்டும்தான் இருக்கிறதா? ஆனா இந்த வீடியோ பாரு, சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல, முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது. அது மாதிரிதான் செந்தில் பாலாஜி ஒரு கல்ல 2 மாங்காய் இல்ல பல மாங்காய் அடிச்சுட்டா இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. இந்த வீடியோல யார் பேசுறது? நம்ம முதலமைச்சர் ஐயா தானே கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாரு. அவர் பேசுறதுல ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மனநிலையில தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண்களை எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்றது என்ன மனநிலை? நான் மாங்கான்னு சொன்னதை தப்பா நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்ன மனநிலையில அந்த வார்த்தையை விட்டீங்க? சரி, முதலமைச்சர் தான் பாத்தீங்கன்னா ஏதோ கண்ணியமா பேசுறது அளவுக்கு நீங்க முட்டு கொடுப்பீங்க. அடுத்தது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கானே, இதுக்கு என்ன விளக்கம் அளிக்க போறீங்க? நான் மேடையில இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதோட சொன்னாங்க, எப்ப போடுவான்னு. எப்ப என் மயிருக்கு சமம் என்ன பண்ணுவான்? இந்த 2 வீடியோவையும் கனிமொழி அவர்களும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் பார்த்தாங்கன்னா உங்க மேடைகள்ல ஆபாசமே இல்லையா, அசிங்கமே இல்லையா, அடுத்து வர கேலியா பேசவே இல்லையா? அரசாங்கத்தை முதல்ல உங்க ஆளுங்க மதிக்கிறாங்களா? இப்படிலாம் பேசினா FIR போடுவாங்கன்னா போடட்டும், என் மயிரை புடுங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் எந்த பணிவா? இதெல்லாம் அடக்கமா? இதெல்லாம் கண்ணியமா? இதெல்லாம் ஆபாசம் இல்லையா? யாருக்கோ அறிவுரை சொல்றீங்களே, நீங்களும் உங்க வாரிசுகளும் உங்கள் வழி வந்தவங்களும் எப்படி இருக்கிறாங்க? CV சண்முகம் ஒரு ஆள் தானே தவறி பேசிட்டாரு, ஆனா ஒவ்வொரு ஆளும் இப்படியே பேசி தொலைக்கிறீங்களே. நம்ம உதயநிதியிலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் வரைக்கும் இன்னும் ஏகப்பட்ட ஆபாச வார்த்தைகளை பிரச்சார மேடைகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கால நேரம் கருதி 2 வீடியோக்கள் மட்டும்தான் உங்களுக்கு தந்த.
அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு புரட்சி போராளி மாதிரி நம்ம தமிழகத்துல இந்திய அழிக்கணும் அப்படின்னு சில பேர் புறப்பட்டு இருக்கின்றார்கள். அதுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களும் முட்டு கொடுத்து இருக்கின்றார்கள். இந்த போஸ்டர் பாருங்களேன், சிவா திலீபன் இவரு மாதவரத்துல இந்தி எழுத்தை அழிக்கின்ற போராட்டத்துல ரயில் முன் பாய்ந்து உயிரிழந்து விட்டாராம், காயமடைந்தாராம். அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சிகிச்சை பலன் அளிக்காம செத்துப்பட்டு இருக்காங்க. இவன் போராளியா? இவன் என்னைக்காவது விவசாயிகள் போராடுகின்ற போராட்டத்தின் முன்னணியில் நின்று இருக்கானா? மக்கள் பிரச்சனைக்காக முன்னின்று பார்த்திருக்கீங்களா? இந்த திருமுருகன் காந்தி கிட்ட யாரும் வரவே இல்லை. அவனும் இன்னும் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க மே 18 இயக்கத்துல. ஏன்னா இவெல்லாம் தீவிரவாதி. அப்படி இருக்கும்போது இவன் பின்னாடி நின்றுகிட்டு யார் போராட வருவாங்க? அவனை கூட்டின்னு போய் தேர்தல் நேரத்துல திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை மாற்றணும், தமிழக மக்களுடைய உணர்வை திசை திருப்பணும் என்பதற்காகவும் இல்ல உணர்வை கிளற வேண்டும் என்பதற்காக இந்தி மொழி அழிப்பு என்று சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணான். புல் போதையில் இருப்பதனால ட்ரெயின் வரது தெரியாம என்னவோ போய் விழுந்து செத்து போயிட்டானோ என்னவோ தெரியல. இவெல்லாம் புரட்சி போராளி என்று சொல்றாங்க. இன்னைக்கும் விளாத்திக்குளத்துல 9வது நாளாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம காவல்துறை திணறுகிறது. குற்றவாளியை கண்டுபிடிங்க, அதற்கு பிறகு நாங்க அந்த மாணவனுடைய சடலத்தை வாங்கிக்கிறோம். 2வது ஆகாஷ் என்றவன காவல்துறையினர் அடிச்சே கொன்னதாக அந்த குடும்பத்தினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான காவல்துறையினரை கைது பண்ணுங்க, அதற்கு பிறகு உடற்கூறாய்வு செய்யப்பட்ட அந்த ஆகாஷுடைய உடலை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய, காவல்துறையுடைய ஈரலே கெட்டு போயிருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் தமிழகத்துல ஏகப்பட்டவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய மண்டைய கழுவுறதுக்காக இவங்க போராளி இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம முதலமைச்சர்லாம் இரங்கல் தெரிவிக்கின்றார். போராட்டம் நடத்துவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஏகப்பட்ட பேரை உயிரிழந்து விட்டார்கள். அந்த உயிர்களை எல்லாம் இழந்து நிற்கின்றோம். மீண்டும் பாத்தீங்கன்னா நாம இந்திய எதிர்ப்புக்காக உயிர் விட வேண்டுமா? இன்னைக்கெல்லாம் தொழில்நுட்பமானது வளர்ந்து போய்விட்டது, ஆட்சி அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கிறது. அதனால இந்திய 2ல 1 பார்த்துருவோம் அந்த வழிமுறைகள்ல. அதனால யாரும் தயவு செய்து இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போகாதீங்க. சிவா திலீபன் அவர்களுக்கு என்னுடைய இரங்கலையும் அவங்க குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு உயிர் போகக்கூடாது இந்திக்காக, நான் பாத்துக்கிறேன், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த சிவா திலீபன் அவர்களுக்காக இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். முதல்வர் இதுதானே எதிர்பார்த்தாரு, எங்கேயாவது ஒரு மரணம் நிகழாதா, அதை வச்சு அரசியல் பண்ணலாமே. 2021ல நீட்டை நாங்க வந்தோம்னா கிழிச்சு எடுத்துடுவோம், அனிதாவுக்கு நியாயத்தை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா மரணத்தை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ இந்திய எதிர்ப்பு சிவா திலீபனுடைய மரணத்தை வச்சு ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் பற்றி பேச மறுக்கிறது. ஆனா முதலமைச்சர் காலையில எழுந்து என்ன ட்வீட் போறாரோ அந்த ட்வீட் எல்லாம் ஒளிபரப்பு பண்ணி அதுக்கு வியாக்கானமும் எழுதுறாங்க. அதோடு இல்லாம அரசியல் விமர்சகர்களை கூப்பிட்டு அனுதினமும் அதுக்கான கருத்து கேட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 24 மணி நேரம் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காகவும் வளர்ச்சிக்காக உழைப்பதாகவும் இந்த ஊடகமானது ஸ்டிக்கர் ஓட்டுகிறது. ஆனா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க ஆபாசமா பேசி திரிகிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்ன வார்த்தைக்கு இங்க சம்பந்தம் இல்லாதவனும் ஒழுக்கம் கட்டவனும் சிவி சண்முகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான். அதெல்லாம் செய்தியாக்கி கொண்டு வலுக்கின்றது எதிர்ப்பு, பொழக்கின்றது தமிழகம் அப்படின்னு செய்தி போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரியான இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு இதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு திமுகவில் இருக்கிறவங்களே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குது. அதனுடைய விளைவுதான் திருமுருகன் காந்தி அவர்களை தூண்டிவிட்டு இந்தி எதிர்ப்புக்கு எதிராக போராடுவது. இந்த திருமுருகன் காந்தி எல்லாம் போராளியான். இவனை ஏதாவது ஒரு மேடைகள்ல, குறிப்பா தமிழ்நாட்டு பிரச்சனைக்கான மேடைகள்ல பார்த்திருப்பீங்களா? இவன் என்ன தொழில் செய்யறான்? இவனுக்கு எப்படி விதவிதமான கார்கள் வருது? எப்படி ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருக்குது? எப்படி இத்தனை பங்களா இருக்கிறது? நினைக்கிறதுலாம் வீடு. எப்படி வசதியா இவங்கெல்லாம் வாழறாங்க? நம்ம 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் உறங்குவதுக்கு கூட நேரம்லாம் உழைக்கணும். ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லை. இவங்ககிட்டலாம் எப்படி கோடி கோடியா பணம் கிடைக்குது? தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டமானது வலுக்கிறதான். அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா நம்முடைய திருமுருகன் காந்தி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். ஏன் தேர்தல் நேரத்தில் ஒட்டுமொத்த திமுக தவறுகளையும் திசை திருப்பத்துக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கிறாங்களாம். உடனே திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்றாரு, ஏன் பாஜக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இந்திய எதிர்ப்பு என்றால் கசக்கிறது? அப்போ அவங்க இந்திய திணிப்பதனால தானே அவங்க பதில் சொல்றாங்க அப்படிங்கிறான். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு கேட்டா, ஏன் விளாத்திக்குளத்துல ஒரு 17 வயது சிறுமிய கெடுத்தது மட்டும் இல்லாம வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்கயா, அதை பத்தி நீ பேசினியா?
அனுதினமும் எத்தனையோ மரணங்கள் நடக்கிறது, அதை பத்தி பேசினியா? திருமுருகன் காந்தி, நீ குடிக்கிறியோ நோ எனக்கு தெரியாதியா? நாளைக்கு அதே டாஸ்மார்க்ல போய் உன் உள்ள வரிசையில் நின்று பாட்டில் வாங்கி குடிச்சானா உனக்கு மனசு எப்படி இருக்கும்? ஆனா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாரிசுகள் எல்லாம் டாஸ்மார்க் பார்ல நின்றுட்டு பாட்டில் வாங்கி குடிக்குது. இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு இந்த 5 வருஷத்துல 1490 கோடி பாட்டில்கள் வித்திருக்குது. அந்த பாட்டில்ல 14,000 கோடிக்கு மேலாக செந்தில் பாலாஜி மட்டுமே வருமானம் சம்பாதிச்சிருக்கின்றார். தமிழ்நாட்டுடைய வளங்களும் நலங்களும் கொள்ளை போகுது. பேசுவியா? பேச மாட்டேல்ல. தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகிறது. இந்திய படிக்க சொல்றானுங்க, நமக்கு இந்தி தெரியல, அதனால இந்திக்காரன் மட்டுமே ரயில்வேல வேலைக்கு வருகின்றான், அதனால இந்தி ஏன் திணிக்கிறாங்க அப்படின்னு பேசுற நீ, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து போதையில தள்ளாடுகின்றான். எங்க பள்ளிக்கூடத்துக்கு போறான்? இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற போதுதான் போதைப் பொருள் அவன் கையில கிடைக்காம இருக்கிறதா? அதனால திருமுருகன் காந்தி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிரச்சனையை திசை திருப்பதற்காக ஏன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு? ஏன் இந்திய எதிர்ப்பு போராட்டமானது இன்னைக்கு தான் செய்யணுமா? இத்தனை ஆண்டு காலமா எங்க புடுங்க போயிருந்த அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா தமிழிசை சவுந்தரராஜன்? அதுக்கு பதில் சொல்லு. எல்லாம் போதை ஆசாமியாவே இருக்கிறானே இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி, அது ஏன் என்று கேள்வி கேளு. நம்முடைய அப்பா ஆட்சியில, ஏன்னா அப்பா ஆட்சிக்கு திமுக காரனே ஓட்டு போடுவானே என்பது சந்தேகம். இந்த வீடியோவை பாருங்க. 34 பேர் இன்னைக்கு நேர்காணலுக்கு கலந்து கொண்டோம். அந்த 34 பேர்லையும் பெரும்பான்மையானோர் தொகுதியில் உள்ள ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். மனோ தங்கராஜுக்கு சீட்டு கொடுக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏனென்றால் மனோ தங்கராஜ் மக்களை சந்திக்கிறதே கிடையாது. ஒரு ஃபோன் பண்ணால் அவர் என்ன செய்ய மாட்டார், எடுக்க மாட்டார். அவருக்கு மேலாளரை அவ்வளோ மக்களுக்கு ஃபோன் அடிக்கிறதில்லை. 16 தொகுதிக்குள்ள அவருக்கு ஒரு வீடோ ஒரு மக்களை சந்திக்க ஒரு அலுவலகமோ கிடையாது. இந்த வீடியோ மனோ தங்கராஜுக்கு எதிராக 34 பேர் வந்து அறிவாலயத்தில் அவனுக்கு சீட்டு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் அவர்கள் நேர்காணல் பண்றதுக்கு முன்பாக வந்து சொல்லிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு தான் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்களும் வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கு உழைச்சிருக்கிறாங்க. கட்சிக்காரனுங்களுக்கே எம்எல்ஏ மீதும் அமைச்சர் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? அதனால திமுக மாடல் ஆட்சியானது திமுக கட்சிக்காரனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட காத்து இருக்குது. அதனால அதெல்லாம் மறைப்பதற்காக தான் திடீர்னு வந்து இந்தி எதிர்ப்பு பொந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. ஸோ ஆபாசம் என்றால் ஏதோ அதிமுக இருக்கிறவங்க தான் பேசுற மாதிரியும் திமுக இருக்கிறவங்களாம் கண்ணியம் காக்கிற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. தயவு செய்து முதல்வர் மற்றும் கனிமொழி அவர்கள் கண்ணுல இந்த வீடியோலாம் படக்கூடாது. பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், மான ரோஷம் உள்ளவன் ஏதாவது பண்ணுவான். அதனால தயவு செய்து எல்லாம் மூடி மறைச்சிடுங்க. சரி நண்பர்களே, தமிழ்நாட்டுக்கு வாழ்த்திருக்கின்ற ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டுக்கு ஆதி காலத்தில் இருந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் எந்த அளவுக்கு கேவலமா இருக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொன்னோம். அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்றதுக்கு எந்த அளவுக்கு இவங்க தகுதி இருக்குது என்பதையும் யோசனை பண்ணி அப்புறம் வாக்களிங்க.